ஹாய் ஆல், வெல்கம் பேக். நம்ம வந்து இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் அங்கே வந்திருக்கோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரைம் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் துபாய். அண்ட் இங்கே வந்துட்டு லைக் எப்படி சொல்ல, இது ஒரு 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 7 ஸ்டோரி பில்டிங் தான். இது வந்து ஒரு 77 ஸ்கொயர் மீட்டர் ஹைட்டில் இருக்கும். அண்ட் இந்த இதில் நீங்கள் அந்த அந்த ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோ எட்ஜஸ், நோ காலம்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து இதில் அரபிக் கேலிகிராஃபி வேர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 700 அரபிக் வேர்ட்ஸ் இருக்கும். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஹெச்எச் ஷேக் முகமது. அவங்களோட போயம்ஸ் இதுலேருந்து எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே ஃபியூச்சர் பற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இது வந்து இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா 2070க்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு இருக்கிற இன்னோவேஷன்ஸு, பெட்டர் கேஜெட்ஸ் அண்ட் வந்துட்டு லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் த இக்கலாஜிக்கல் சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இதை வந்து ஒரு 4 சாப்டரா கூட பிரிச்சிருக்காங்க. நம்ம அதை உள்ள போய் பார்ப்போம். இது வந்து நிறைய ஹைப்க்கு உண்டான ஒரு ஸ்பாட். அதுக்கு வர்த்தா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட். ஹாய், நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். இதுதான் வந்து த லோவர் மோஸ்ட் ஃப்ளோர். நாங்கள் தான் இருக்கோம் இப்போ. ஆக்சுவலி இந்த லோவர் மோஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு. வி டோன்ட் வாண்ட் எனி டிக்கெட்ஸ் ஆக்சுவலி. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோர்ஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் வேணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் டைமுக்கு இன்னொரு ½ அன் ஹவர் இருக்குது. ஸோ நாங்கள் போய் டிக்கெட்ஸ் வாங்கிக்கிறோம். மீன்வைல் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷர்ட்ஸ், ஹூடிஸ், அந்த மாதிரி திங்ஸ், அப்புறம் கொஞ்சம் பாட்டில்ஸ், இந்த இடத்த வந்து ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி பியூட்டிஃபுல் சின்ன சின்ன குட்டி குட்டி மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபார் சேல். வேணா வாங்கிக்கலாம். ஆப்போசிட் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்க வரவங்களுக்கு வேணா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் லோவர் மோஸ்ட் ஃப்ளோர். இங்கேயும் அந்த அரபிக் கேலிகிராஃபி வந்து அந்த பில்டிங்ஸ்ல ஃபீல் ஆகும். We can also see a automatic robot serving coffees. Okay. Thank you. Enjoy your experience. நம்மளை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஆயான்னு இருக்காங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் கவர் பண்ண போகிறோம், which is the space shuttle. Museum of the Future. Welcome to my home. Like everything you see here, I was envisioned by the Dubai Future Foundation. Yet to last, let's do it, Tessus. ஹாய், வி ஹவ் கவர்ட் த ஃபர்ஸ்ட் இது. நாங்கள் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். அதோட நம்ம வந்து நம்மளை ஏர்த்லேருந்து கொண்டு வந்து நம்மளோட இந்த புது ஸ்பேஸ் ஏரியாவில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. Space station called 3D model. So it's the largest orbiting structure ever built. இதுதான் அந்த சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு டெபிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த என்டையர் சன் சுற்றி எத்தனை பிளானட்ஸ் எப்படி ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிற என்டையர் கான்செப்டை வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஸ்பேஸில் இருக்கிறோனால ஸ்பேஸில் இருந்து ஏர்த்தோட வியூ நம்மளுக்கு எப்படி இருக்கும் இங்கேருந்து அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த என்டையர் வியூவை. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து இப்படி தான் இந்த ஏர்த்தோட வியூ இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. மேசிவாக பண்ணியிருக்காங்க இந்த வியூவை. இந்த என்டையர் ஸ்க்ரீன் உடைய ப்ளே எல்லாமே செமையாக இருக்குது. அதே மாதிரி அங்கே 3 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஷன்ஸ்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த என்ட்ரி பாஸ் மூலமாக நம்ம ஸ்கேன் பண்ணால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு இது நம்ம எடுக்க முடியும். நம்மளோட என்ட்ரி பாஸை வந்து நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ராய்ட்ஸு, அப்புறம் இந்த சோலார் பேனல்ஸ் வச்சிருக்கிற அந்த பிளான் பற்றிலாம் நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. லுனார்ஜி சேட்டலைட்ஸ் பற்றி.
இது வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த என்ட்ரி பாஸை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா நம்ம ஆஸ்ட்ரோனட் ஆயிடலாம். நம்மள காமிச்சுக்கலாம். ஸ்கேன் பண்ணிட்டேன். ஐம் அ பயனீர் ஃபார் திஸ் ஸ்பேஸ். பயனீர் என்ட்ரி, பயனீர் பாஸ் அந்த மாதிரி. Hi, I'm the astronaut. Astronaut to the space shuttle. Please hire me. ஹையர் பண்ணிட்டாங்க, அதனால நான் இங்கே வந்துட்டேன். இந்த வியூவில் நான் பார்த்துக்க முடியும். ஐம் வந்து அப்ளிகன்ட் பயனீர், ட்ரெயினி, ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி. நம்ம இங்கே வந்துட்டு சோலார் சிஸ்டம், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அந்த ஆஸ்ட்ராய்ட் ஃப்ளீட் பற்றின இன்ஃபர்மேஷன், இங்கே வந்து சேட்டலைட்ஸ் மூலமாக எப்படி சோலார் பேனல் செட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஐடியாஸ் 2017 என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்பேஸ் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் பயணியர் ஆனதும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் சாப்டர் இஸ் டன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போக போகிறோம். அதுக்காக நம்ம ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் ரிட்டர்னிங் ஸ்பேஸ் ஷட்டிலே ஏறிட்டோம். Welcome to your pre-boarding area. Sadly, your chapter 1 is over on board OSS Hope. We are returning back to Earth. Space. Done with chapter 1. We are now with the chapter 2, which is the HEAL Institute. The HEAL Institute is basically all about another ecological system, the Amazon forest, how the extinct species can be like made not extinct, how to balance the ecological system. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் பற்றி பண்ணியிருக்காங்க. At the year 2070 எப்படி நம்ம வேர்ல்டை வந்து இக்கலாஜிக்கலி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ we will see that. அங்கே போகலாம். We are at the chapter 2, the HEAL Institute. இங்கே வந்துட்டு நம்ம அமேசான் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 2070 வந்துட்டு எந்த மாதிரி இக்காலஜிக்கல் இது வந்து செட்டப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரெயின் ஃபீல் முதற்கொண்டு அப்படியே ரொம்ப ரியலாக இருக்குது. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா அனிமல்ஸ் உடைய சவுண்ட்ஸு, ரெயின் சவுண்டு, அப்புறம் அந்த என்டையர் அந்த ரூட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பிளான்ட்ல இருந்து எல்லாமே காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. நாங்க இந்த ஹீல் இன்ஸ்டிடியூட் அந்த ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த லைப்ரரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த லைப்ரரி என்ன லைப்ரரி அப்படின்னா, இட் ஹேஸ் த ஸ்பீசிஸ் ஓட டிஎன்ஏ. இட் இஸ் அபவுட் லைக் 2400 ஸ்பீசிஸோடைய டிஎன்ஏஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இன் ஸ்மால் ஜார்ஸு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் இது ஒரு செம்ம ஒண்டரிங்காக இருக்குது எனக்கு பார்க்கவே. லைக் ஒவ்வொரு ஜார் பார்த்தீங்கனாலும் ஒவ்வொரு பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸோ அனிமல் ஸ்பீசிஸோ we are able to see. So it's not just a wonder, but it's just amazing. அதனால் இங்கே பார்க்க முடியும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் sea அனிமல்ஸ் இருக்குது இதில். அதே மாதிரி worms, வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், வைல்ட் பிளான்ட்ஸ், டொமெஸ்டிக் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் டிஎன்ஏஸும் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னல 2400 ஸ்பீசிஸ் இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைனோ இருக்குது, பேட் இருக்குது, கேமல், டீர், டால்ஃபின், ரெயின்டீர், இந்த மாதிரி நிறையா ஸ்பீசிஸோடைய டிஎன்ஏ எல்லாமே இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே. லைக் யூ கேன் see all the DNAs together. It's like a DNA library. awesome. நிஜமாவே சூப்பராக இருக்குது. I missed out on birds. Birds-ஓட ஸ்பீசிஸ் கூட இருக்குது. Not only animals and plants. We also have some birds species. எல்லா லைக் லேண்ட் பேஸ்டு பேர்ட்ஸும் சரி, இந்த பேர்ட்ஸ் தட் கேன் ஃப்ளை, எல்லா பேர்ட்ஸோட இதுவுமே இருக்கு. அதே மாதிரி இந்த செக்ஷனில் வந்துட்டு இன்செக்ட்ஸ், ஃப்ளைஸ், அவங்களோட டிஎன்ஏ கூட இருக்கு. ஜஸ்ட் செம்மையாக இருக்கு. இந்த சாப்டர் 3 அல்வஹா. இது வந்து ஹீலிங் த பாடி, மைண்ட் அண்ட் சோல். செமையாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த மெடிடேட்டிங் ஃபீல், கனெக்டிங் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் இன்னர் மைண்ட், இன்னர் சோல், அந்த மாதிரி கான்செப்ட். இது வந்துட்டு சவுண்ட்
தெரப்பி. இங்கே வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். சவுண்டுக்காக நாங்கள் சவுண்டு வச்சு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு மெடிடேஷன் பிளேஸ். நம்ம அப்படியே படுத்து நாம ரிலாக்ஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணலாம். மாதிரி ஃபீல் பண்ணோம் for meditation and வந்து please make a wish which means we can drop a coin and make a wish. I'll just drop a fill. Okay, நம்ம வந்துட்டு healing முடிச்சுட்டு அல்பஹாவும் முடிச்சிட்டோம். We are next back to tomorrow today. Tomorrow day is the 4th chapter. இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபியூச்சர் கார்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் and this is a future motorbike like economically better அந்த மாதிரி future car which is driverless car. My name is Amika. I'm a humanoid robot and I work for the Museum of the Future. Do you have any question for me? This is also a robot but just a 4-legged robot like we saw earlier. அப்புறம் வந்து இது Bionic Soft Hand 2.0. This is like an armed robot, arm robot, like what a hand mari arm robot. This is a spider robot, kind of like insect concept. We have completed all the 4 chapters. இப்போ நம்ம வந்துட்டு viewing deck வந்திருக்கோம். It's very beautiful. இங்க இருந்து the entire Sheikh Mohammed bin Zayed ரோடும் இன்னொரு சைடு வந்து எமிரேட்ஸ் டவரும் இருக்கு. So the view is too good. The viewing deck is செமையா இருக்கு. இங்க இருந்து அந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் இந்த என்டையர் ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. This is a building with no 0 columns and 0 sides, so it's massive. ஹாய், நாங்கள் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் போயிட்டு வந்துட்டோம். எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்டோம், எல்லா ஃப்ளோர்ஸும் பார்த்துட்டோம். நடந்தது டயர்டாக இருக்குது. எல்லா சாப்டர்ஸுமே ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இண்டிவிஜுவலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து கீழே வந்ததுக்கப்புறம் இந்த என்ட்ரி ஏரியாவுக்கு ஒரு லாபியில் வந்துட்டு ஒரு சால்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ரொபோ மாதிரி பார்த்தோம் இல்லையா, டு மேக் த காஃபீஸ் இருந்து அது வந்து அதில் வந்து ஒன்லி ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மீல், சிக்கன் ஸ்ட்ரிப் மீலும் ஒரு லோட்டஸ் பிஸ்காஃப் ஷேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து நான் லைக் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸே ரொம்ப வந்துட்டு 6 சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரைஸு, அப்புறம் வந்து ஒரு மின்ட் லெமனேடு அண்ட் 1 லோட்டஸ் பிஸ்காஃப் ஷேக் தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், லோட்டஸ் பிஸ்காஃப் ஷேக் சூப்பராக இருக்கு. ஐயோ, அந்த நம்ம இவ்வளோ நடந்து நல்லா ட்ரெயின் ஆகிருக்குமோ என்னவோ, நல்லா சமைய ரொம்ப அமிர்த மாதிரி தெரியுது. சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ட்ரை பண்ணலாம். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஓகே, ஆஸ் யூஷுவல். நம்ம எப்படி யூஷுவலாக சாப்பிடுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நாட் வெரி ஹைப்ட் அப், பட் ஓகே, நல்லா இருக்கு. ஓகே தான். மின்ட் லெமனேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மின்ட் லெமனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மின்ட் ஸ்குவாஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்றோம். மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரோட அந்த எக்ஸ்ப்ளோரிங் அந்த ஃபீலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வில் see you back again in the next video. Bye. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.